நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை ஏன் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க? நம்ம அருமை ஏன் அவங்களுக்கு புரியல? வாழ்க்கையில வெறுமையா தனியா இருக்கிற மாதிரி தோணுதா? நம்புங்க, இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நாம தான். நம்ம தன்மானத்துல சின்ன சின்ன கோடுகள் விழ அனுமதிச்சிட்டோம். அதை சரி பண்ணாம நம்ம மதிப்பு முழுசா வெளிப்படாது. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் உங்க கையில எடுத்து தன்மானத்தை வலுப்படுத்த 10 வழிகளை சொல்ல போறேன். நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். ஆனா கடைசி விஷயம் நிச்சயமா உங்க பார்வையை மாற்றும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டிங்கில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, யார் பின்னாலையும் உங்கள் மதிப்பை குறைச்சிக்கிட்டு போகாதீங்க. ஒருத்தவங்க உங்களை மதிக்கலையா, அவங்க போகட்டும். பட்டாம்பூச்சியை நாம துரத்தினா அது பறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுவே ஒரு பூந்தோட்டமாக இருந்தால் பட்டாம்பூச்சி அதை தேடி வரும். ஸோ உங்கள் வாழ்க்கையை ஒரு பூந்தோட்டம் மாதிரி மாற்றுங்க. உங்கள் மேலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. சரியானவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. இரண்டாவது, அடுத்தவங்க உங்களை பாராட்டணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களான்னு அடுத்தவங்களோட பாராட்ட எதிர்பார்த்து வாழாதீங்க. உங்கள் மதிப்பு உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரு விஷயம் நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சா அதை உலகமே தப்புன்னு சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் முதல்ல முக்கியம். ஸோ உங்களை நீங்களே பாராட்ட கற்றுக்கோங்க. மூன்றாவது, எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உங்களோட விளக்கம் தேவைப்படாது. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நீங்கள் எவ்வளோதான் விளக்கம் கொடுத்தாலும் எல்லாமே வேஸ்ட்டு தான். சூரியன் அது ஏன் உதிக்குதுன்னு விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஸோ உங்களோட செயல்கள் பேசட்டும், நீங்கள் பேசி விளக்கம் கொடுக்க வேணாம். சில நேரங்களில் அமைதியான புன்னகைதான் சரியான பதிலாக இருக்கும். நான்காவது, தேவையில்லாமல் அடிக்கடி மன்னிப்பு கேட்காதீங்க. தப்பு பண்ணும்போது மன்னிப்பு கேட்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் நீங்கள் நீங்களாக இருந்து உங்கள் மனசாட்சி சொல்கிறபடி நடக்கும்போது ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் உங்களுக்கு நிச்சயமாக உரிமை இருக்குது. அதை நேர்மையான முறையில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்கிறதுனால ஏற்படுற விளைவுகளுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஸோ யாருக்காகவும் உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஐந்தாவது, எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காதீங்க. யாராவது உங்களை குறை சொன்னால் உடனே கோவப்படாதீங்க. ஏன்னா யானை நடந்து போகும்போது தெருநாய்கள் குறைத்து கொண்டு தான் இருக்கும். அதுக்காக யானை நின்று தெருநாய்கள் கிட்ட சண்டை போடுமா என்ன? போடாது. யானை அதோட வழியில கம்பீரமா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க சரியா இருந்தா போதும். சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை பாதிக்க கூடாது. உங்க அமைதிதான் உங்கள் சக்தி. அந்த அமைதி என்ற ஆற்றலை வீணாக்காதீங்க. ஆறாவது, உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. சிலர் களைச்செடிகள் மாதிரி நம்ம வாழ்க்கையில இருந்து ஆற்றலையும் சந்தோஷத்தையும் எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட இருக்கிறதுக்கு தனியா இருக்கிறதே மேல். உங்க மன அமைதி தான் உங்க சொத்து. அதை யாருக்காகவும் இழக்காதீங்க. ஏழாவது, யாரையும் பார்த்த உடனே முழுசா நம்பிடாதீங்க. ஒருத்தர் பேசுற இனிமையான வார்த்தைகளை கேட்டு முழுசா நம்பாதீங்க. அவங்க செயல்களை கொஞ்ச காலம் கவனிங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது செயல்கள் மூலமாக சம்பாதிக்கிற விஷயம். வெறும் வார்த்தைகள் மூலமா நம்பிக்கை வராது, அது வரவும் கூடாது. எட்டாவது, பொதுவா உங்க உள்ளுணர்வு அதிகபட்சம் சரியா தான் சொல்லும்.
உங்கள் உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. நெருக்கமானவங்க கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணுங்க. ஆனால் உங்கள் மனசும் உங்கள் உள்ளுணர்வும் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. 9வது, நான் கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுசாக விட்டுருங்க. ஏன்னா உங்களோட எண்ணம் உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இதற்கு சரியான பதிலடி என்ன தெரியுமா? ஒருத்தரை பழி வாங்குற எண்ணத்தை முழுசாக மறக்கணும். மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறி அவங்க முன்னாடி நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும். இவ்வளோ நேரம் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த முக்கியமான 10வது விஷயம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். அதாவது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறத நீங்கள் நிறுத்தணும். என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறத நீங்கள் நிறுத்தணும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்ச அனுபவங்களும் பாடங்களும் தான். அவையெல்லாம் நம்மளை இன்னும் மெருகேற்றத்தான் செய்யணும். ஒவ்வொரு அனுபவமும் நம்மளை புது மனிதராக மாற்றணும். ஸோ பழசை நினச்சி வருத்தப்படாமல் நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் உங்களை மெருகேற்றி கொண்டே போங்க. சுருக்கமாக சொன்னால், தன்மானம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. அது மற்றவங்க கொடுக்கறது கிடையாது, அது நமக்குள்ளே இருந்து வரணும். ஸோ நீங்களாக இருங்க, தைரியமாக இருங்க. பொதுவாக ஒரு கடல் மாதிரி அமைதியாக இருங்க. ஆனால் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்த்தா அமைதியான கடலில் சில சமயம் ராட்சச அலைகளும் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தி காட்டுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.